Hello Nanba, welcome to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல Realme-ல Flipkartல ஆபீஷியலா P1 சீரிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த சீரிஸ்ல P1 and P1 Pro லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல P1 மொபைலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த P1 ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி போன். ஸ்டார்டிங் பிரைஸ் ஒரு 16,000 ரூபாய். இந்த 16,000 ரூபாய்க்கு இன்னைக்கு வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் 7050 ப்ராசஸர், ஒரு AMOLED டிஸ்பிளே, 120 ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு சூப்பரான ஒரு மாஸ் காட்டியிருக்காங்க இந்த வட்டம் Realme P1 மொபைல் பொறுத்தளவு. ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல இதுக்கு முன்னாடி நீங்க Realme போனுக்கும் இன்னைக்கு உள்ள பட்ஜெட் செக்மெண்ட்ல Realme போனுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்குன்னே சொல்லலாம். நிறைய ஹார்ட்வேர்ஸ், நிறைய சாஃப்ட்வேர் சைடுமே இன்னைக்கு Realme நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் Realme என்னைக்கு ஓப்போவை டேக் ஓவர் பண்ணாங்களோ அன்னைக்குமே அவங்களோட திங்கிங் ஆஃப் வே நல்லாவே வித்தியாசமா இருக்கு. அது மட்டும் கிடையாது, டிசைன் பேட்டர்லாம் இன்னைக்கு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். இன்னைக்கு Realme சைட்ல இருந்து இன்னைக்கு Realme P1 இந்த மொபைல் பார்த்தா இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைலா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட், என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குன்னு டீடைல் இந்த வீடியோல பார்ப்போம். இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசு, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மக்கள் ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் Realme P1 பாக்ஸ். ஒரு yellow கலர் ஸ்ட்ரக்சர்ல எப்பயும் போல கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி P1 மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் பின் சைடு இந்த மொபைலோட ஹைலைட்டான விஷயங்களை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா எப்பயும் போல ஒரு yellow கலர் பாக்ஸ், அதுல சிக்னேச்சர் டூல், யூசர் கரண்ட், வாரண்டி புக்ஸ் அண்ட் சாஃப்ட் கேஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனல் ஒரு டைப் சி கேபிள் அண்ட் ஒரு 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சார்ஜரோட பாக்ஸ்க்குள்ள கொடுத்திருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். Realme P1 5G இந்த மொபைல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 கலர் வேரியன்ட், 3 பேஸ் வேரியன்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. சோ கலர் வேரியன்ட் இந்த வட்டம் தாறுமாறா இருக்கு. ஒரு கிரீன் அண்ட் ரெட் கலர் வேரியன்ட் சூப்பராவே இருக்குன்னு சொல்லலாம். இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 8 128GB வேரியன்ட், இதோட பிரைசிங் ஒரு 16,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்து 8 120GB வேரியன்ட் ஒரு 17,500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஹையர் வேரியன்ட்டா 8 256GB வேரியன்ட் ஒரு 19,000 லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது ஒரு 2 கலர் வேரியன்ட், 3 பேஸ் வேரியன்ட்ல சோ இது மாதிரி லான்ச் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். இந்த டிசைன் ஃபேக்டர் பார்க்கும்போது பின்னாடி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண 12X அண்ட் 12 சீரிஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு மேஷிவான ஒரு ரிங் ஷேப்ல உங்களுக்கு கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. பின்னாடி 2 கேமரா தான். அது தவிர்த்து உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் பாடி பில்ட்ல ஒரு சூப்பரான ஒரு இனோவேட்டிங்கான டிசைன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படியே ஒரு மயில் ரேகையை அப்படியே பின்னாடி டிட்டோவா பதிச்சா எப்படி இருக்கும் அது மட்டும் கிடையாது. இந்த ரெட் கலர் வேரியன்ட்லயுமே உங்களுக்கு ஒரு சாலிட், ஒரு ராக் சாலிட் ஷேப்ல சூப்பராகவே இங்க பேட்டர்ன் பில்ட் பண்ணிருக்காங்க. ஒரு அருமையா இருக்குங்க. பிளாஸ்டிக் பாடி மாதிரியே தெரியல, ஒரு பிரீமியமான ஒரு போன் கையில யூஸ் பண்ற மாதிரி இதோட எக்ஸ்ட்ரீமான டிசைன் ஃபேக்டர் ஒரு அல்டிமேட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். சோ இதோட பேட்டர்னை பொறுத்தளவு ஒரு அருமையான ஒரு பேட்டர்ன் இந்த வட்டம் Realme P1ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். முன்னாடி உங்களுக்கு ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே, சென்டர்ல ஒரு பஞ்ச் கோல் கேமராவோட அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட இந்த வட்டம் டிஸ்பிளே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு அல்டிமேட்டான கலர்ஸ் அண்ட் அல்டிமேட்டான ஒரு டிசைன் ஃபேக்டர்ல இந்த வட்டம் Realme P1ல டிசைன் ஃபேக்டர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.67 இன்ச் ஒரு AMOLED, ஒரு Full HD Plus 120 ரெஃப்ரெஷ் ரேட், 16.7 மில்லியன் கலர்ஸோட ஒரு சின்ன பஞ்ச் கோல் கேமராவோட ஒரு 1600 பிரைட்னஸ் வித் ரெயின் வாட்டர் டச்சோட இங்க டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே தான். சோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அதை தவிர்த்து டிஸ்பிளேயோட எட்ஜஸ் எல்லாமே பார்டர்ஸ் ரொம்ப தின்னா கொடுத்திருக்காங்க. மிகப்பெரிய ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். ஸோ இந்த டிஸ்பிளே கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் ஓவரால் சூப்பராகவே இருக்கு. எந்தெந்த OTT ஆப்ல எந்த ஒரு HDR கண்டென்ட் பாக்குறதுக்கும் டீப் பிளாக் அண்ட் இதோ கலர் ஒரு ரீப்ரொடக்ஷனுமே சூப்பராகவே வருது. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளே இந்த செக்மெண்ட்ல இந்த Realme எடுத்து வந்தது மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு இந்த வட்டம் Realme P1 டிஸ்பிளே செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 188 கிராம், திக்னஸ் 1.97 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல Realme A 5.0 சப்போர்ட், IP54 rating, LPDDR4 XRAM, UFS 2.2 support. So stereo speaker கொடுத்திருக்காங்க with 3.4 audio jack இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Dynamic graphite light இங்க capsule சொல்லுவாங்க. சோ ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த மேல உங்களுக்கு பிளிங்க் ஆகும். அதை தவிர்த்து இங்க 7 லேயர் வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் அண்ட் மெமரி கார்டு 2TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், விர்ச்சுவல் RAM சப்போர்ட், Bluetooth 5.2 அண்ட் Wi-Fi dual band சப்போர்ட். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட Realme P1 5Gல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி செக்மெண்ட். பேட்டரி 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு 10 நிமிஷம் சார்ஜ் போட்டீங்கன்னா 20% உங்களுக்கு சார்ஜ் ஏறிடும். உங்களுக்கு 27 நிமிஷம் சார்ஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு 50% ஃபுல் ரீச் ஆயிரும். ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 to 45 மினிட்ஸ் ஆகுது. ஒன் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா 1 டே வரைக்கும் நல்ல பேட்டரி பேக்கப் கிடைக்குது. அண்ட் தட் உங்களுக்கு ஒரு சூப்பரான சார்ஜிங் ஸ்பீடோடையும் இந்த வட்டம் Realme P1 பேட்டரி செக்மெண்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இந்த போன்ல உங்களுக்கு பிரைமரி சென்சார் 50 MP வித் சாம்சங் சென்சார், 2 MP மேக்ரோ, ஃப்ரண்ட்ல 16 MP செல்ஃபி கேமரா,
அண்ட் 20x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து இந்த போன்ல இந்த பட்ஜெட் செக்மெண்ட் 4K 30 frames/s வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது போக ஃப்ரண்ட் அண்ட் பேக்லயும் 1080 30 frames/s அண்ட் 60 frames/s வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் த டூயல் வீடியோஸ் அண்ட் நைட் மோட், ஸ்ட்ரீட் மோட், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், உங்களுக்கு பேராமோரா, போர்ட்ரேட் ஷாட்ஸ், இது மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்களோடையும் கேமரா செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. டே லைட் ஆகட்டும், நைட் கண்டிஷன்ஸ் ஆகட்டும், ஓவரால் குட் அண்ட் நல்ல ஒரு கலர் ரீப்ரொடக்ஷனுமே வந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த மொபைல் இருந்து எடுத்த 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் இதோட அட்டாச் பண்றேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இந்த போனை பொறுத்தளவு MediaTek Dimensity 7050 ஒரு 2.6 GHz கிளாக் ஷூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட், ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டை கன்சிடர் பண்ணும்போது இதுல பெஞ்ச்மார்க் ஸ்கோர், நானோமீட்டர் பெர்ஃபார்மன்ஸ், கேமிங் பெர்ஃபார்மன்ஸ், இதுல எல்லாமே டிஜிட்டல் வைஸ்ல நல்லாவே இருக்கு. டே டு லைஃப்ல இந்த போன் டிஜிட்டல் வைஸ்ல ஹையர் ஸ்கோரிங் பண்ணியிருந்தாலும் ஒரு டே டு டே லைஃப்ல உங்களுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் லைக் கேமிங் அண்ட் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆப் ஜம்ப் பண்றாகட்டும், ஆப் ஓப்பன் பண்ற கன்சிடென்சி ஆகட்டும், உங்களுக்கு சோசியல் மீடியா யூசேஜ் பண்றாகட்டும், எல்லா விதத்திலுமே இந்த சிப்செட் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. ஸோ கேமிங்க்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. 7-layer வேப்பர் சாம்பிங் சிஸ்டமும் ஹீட்டிங் வரக்கூடாதுக்காக போன்ல இன்க்ளூட் பண்ணது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். இங்க சிப்செட் செக்மெண்ட்டுக்கு இன்னொரு பெரிய மேஜரா இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு எவ்வளவு நேரம் கேமிங் விளையாண்டாலும் இந்த போன் ஹீட் ஆகல. அதை தவிர்த்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இந்த போனுக்கு இன்க்ளூட் பண்ணது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். ஸோ ஒரு சூப்பரான சிப்செட்டுக்கு இது மாதிரி ஒரு அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் போது இதோட சிப்செட்டோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா வருதுன்னே சொல்லலாம். நம்மளோட யூசேஜுக்கு பார்க்கும்போது ஒரு அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு தெரியுது இந்த P1 சிப்செட் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. ஃபைனல் ஆப்ஷன்ஸ் இந்த Realme P1 5G ஒரு அல்டிமேட்டான ஒரு போனுங்க. உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16,000 ரூபாய்க்கு 620GB வேரியன்ட், இல்லைன்னா உங்களுக்கு அது தடுத்து உங்களுக்கு ஒரு 17,500 ரூபாய்க்கும், இல்லைன்னா ஹையர் வேரியன்ட் ஒரு 19,000 கொண்டு வராங்க. ஒரு 2 கலர் வேரியன்ட்ல இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ கலர்ஸ் ஒரு நல்ல அட்ராக்டிவான கலர்ஸ் அண்ட் பீகா கிரீன் அண்ட் அந்த ரெட் சாயில் கலர்ல அந்த ரெட் கலர் வேரியன்ட் சூப்பராகவே இருக்கு. இதோட டிசைன் ஃபேட்டோட பேட்டர்ன் அருமையா எடுத்து வந்திருக்காங்க. அதோட லேயர்ஸுமே சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். ஒரு பிளாஸ்டிக் பேட் பில் தான், ஆனா கையில யூஸ் பண்ணும்போது ஒரு பிரீமியம் செக்மெண்ட் மொபைல் கையில யூஸ் பண்ற அளவுக்கு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் தூக்கிட்டு போகுதுன்னே சொல்லலாம். இதோட வெயிட் ரொம்ப கம்மி, திக்னஸ் ரொம்ப கம்மி. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 Realme UI 5.0 செம்ம ஆப்டிமைஸோட இந்த ஆட்டம் வந்திருக்கு. IP54 ரேட்டிங், உங்களுக்கு 7-layer வேப்பர் சாம்பிங் சிஸ்டம், ஒரு AMOLED டிஸ்பிளே, ஒரு 6.7 இன்ச்சோட ஒரு மேஷுவான டிஸ்பிளே அண்ட் தட் ரெயின் வாட்டர் டச்சும் இருக்கு. அது தவிர்த்து 16.7 மில்லியன் கலர்ஸ் அக்யூரேட்டோட ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே, ஃபிளாட்டான டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 20% வெரி 20 நிமிஷத்துல ஃபுல் ரீச் ஆயிரும். இந்த செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 4K எடுக்கிற ஆப்ஷன்ஸும் இந்த போன்ல வருது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் இன்னைக்கு உள்ள மார்க்கெட் ரீஜன் கன்சிடர் பண்ணும்போது. அண்ட் தட் இந்த வருஷத்துக்குரிய ஒரு 7050 ப்ராசஸரோட ஒரு 2.6 GHz கிளாக் ஷூட் பண்ணி ஒரு அல்டிமேட்டான ஒரு சிப்செட்டும் இந்த போன்ல இன்க்ளூட் பண்ணது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், Realme P1 உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நீங்க எதிர்பார்க்கிற அனைத்து விஷயமும் இந்த போன்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு ஸ்டுடியோ ஸ்பீக்கர் இருக்கு, 3.4 ஆடியோ ஜாக் இருக்கு, IP ரேட்டிங் இருக்கு. ஸோ நம்ம மெமரி கார்டு 2TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்னென்ன நம்ம பார்க்குற விஷயங்கள் நிறைய போன்ல இல்லாத இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல கொண்டு வந்தது மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு இந்த போனை பொறுத்தளவு. அதுவும் 4K வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் ஓவரால் குட், நல்லாவே இருக்கு. இதோட அவுட்புட்டும் பொறுத்தளவு மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.